بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها اللهم رب علينا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான அருளின் காரணமாக அவன் நம்மீது விதியாக ஆக்கியிருக்கின்ற சிறப்பு மிகுந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே மனிதர்கள் அனைவரும் வெறுக்கக்கூடிய, ஆனால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையிலே நிகழ்ந்துவிடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கக்கூடிய மரணம் குறித்து சிலவற்றை அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களிலே அதிகமான மக்கள் மரணத்தை மறந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் மரணம் நம்மை மறப்பது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிர்ணயித்த அந்த காலக்கெடு வந்துவிட்டால் அது எத்தனை வருடமாக அந்த மனிதனுடைய வாழ்நாள் இருந்தாலும் சரி, எத்தனை நாளாக இருந்தாலும் சரி, எத்தனை மணி நிமிடமாக இருந்தாலும் சரி, அந்த நேரம் வந்துவிட்டால் அதனுடைய உயிரை, அந்த மனிதனுடைய உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை விட்டு நீக்கி விடுகிறான் என்கிற செய்தியை அருள்மறை அல் குர்ஆனின் வாயிலாக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் வாயிலாகவும் நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். நேரடியாக பிராக்டிக்கலாகவே நம்ம பார்க்கவும் செய்கிறோம். ஏராளமான மக்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பாத மக்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது உபதேசத்தை பொறுத்த வரையிலும் எந்த உபதேசமாக இருந்தாலும் அருள்மறை அல் குர்ஆனுக்கு ஒரு பேசிக் இருக்கிறது, ஒரு அடிப்படை இருக்கிறது. அது என்ன அடிப்படை என்று சொன்னால், நபியே நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அது அவர்களுக்கு பயன் தரும். யாருக்கு? மூமின்களுக்கு பயன் தரும். எந்த செய்தியாக இருந்தாலும் இதுதான் அடிப்படை. அல் குர்ஆனில் இருந்து சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளுக்குமான அடிப்படை என்னவென்று சொன்னால், அதை எடுத்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எடுத்து சொல்ல வேண்டும். அது யாருக்கு பயன் தரும்? மூமின்களுக்கு பயன் தரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆகையினால் இந்த மரணம் குறித்து ஒவ்வொரு சமுதாய மக்களும் ஒவ்வொரு சிந்தனையில இருந்தாலும், ஒவ்வொரு நம்பிக்கையில இருந்தாலும் மரணம் உண்டு என்பதை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு பிறகு என்ன நிகழும், அந்த மரண நேரத்தில் என்ன நிகழும், மரணத்திற்கு பின்பாக என்ன நிகழும் என்பது குறித்து பல்வேறு கருத்து வேறுபாடுகளிலே இந்த மனித சமுதாயம் இருப்பதை நாம் அறிகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக மிக தெளிவாக அவனது அருள்மறை அல் குர்ஆனின் மூலமாக பாடம் நடத்துகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை அடையும் என்று சொல்லவில்லை.
ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும் என்று சொல்லுகிறார். சுவையில் 2 தான் இருக்கிறது. ஒன்று விருப்பமானது, இன்னொன்று வெறுப்பானது. எந்த சுவையை எடுத்துக்கொண்டாலும், எந்த விஷயத்தை நாம் அனுபவிப்பது, சுவை என்று சொன்னால் நாவினால் சுவைப்பது மாத்திரமல்ல, நாம் அனுபவிக்கக்கூடியது. அந்த அனுபவிக்கக்கூடியதுல 2 விதம் தான் இருக்கும். ஒன்று நாம விருப்பப்பட்டு அனுபவிக்கிறது, இன்னொன்று விருப்பம் இல்லாம அனுபவிக்கிறது. அப்ப இந்த மரணம் குறித்து உங்களுக்கு மரணம் வரும், நீங்க மரணித்து விடுவீர்கள் என்று சொல்லாமல் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. ரூக் என்கிற வார்த்தையை அல்லாஹ் உபயோகம் செய்கிறான். அதாவது நீங்கள் அதை என்ன செய்வீங்க, சுவைப்பீர்கள், உங்களை நீங்க உணர்வீங்க, நல்லா அதை நீங்க அனுபவிப்பீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு وَنَبْلُوكُمْ بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً وَإِلَيْنَا تُرْجَعُونَ. அதாவது நன்மை தீமையின் மேலும் உங்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக, நீங்க நன்மை செய்கிறீர்களா தீமை செய்கிறீர்களா என்பதை பரீட்சித்து பார்க்கக்கூடிய ஒரு பரீட்சை கூடமாக இந்த உலகத்தை ஆக்கியிருப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு وَإِلَيْنَا تُرْجَعُونَ, நீங்கள் என்னிடமே மீண்டு வர இருக்கிறீர்கள் என்பது நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு உபதேசம் செய்கிறார். மூமின்களாகிய நம்மிலேயே மரணம் எப்போது வரும், அது வர்றப்ப பார்த்துக்குவோம், நமக்கெல்லாம் வராது என்று என்ன பேரளவில் மூமின் என்று சொல்லக்கூடியவர்கள் மரணத்தை பற்றி சற்றும் அச்சமில்லாமல் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதன் காரணமாகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த உலகத்தை நிலையானதாக எண்ணி இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் சுகபோகமாக வாழ வேண்டும், இந்த உலகத்திலே எப்படி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்தவரை அடித்து மிதித்து முன்னேறி செல்வதை பார்க்கிறோம். அப்ப அப்படி போறவங்க என்ன செய்வாங்க, மரணம் வர்றப்ப பார்த்துக்குவோம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த மரணம் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக நிறைய எச்சரிக்கையை இந்த அருள்முறை அல் குர்ஆனின் மூலமாக உபதேசமாக இந்த மனித சமுதாயத்துக்கு சொல்லி காட்டக்கூடியது நம்ம பார்க்கலாம். சிலர் எண்ணுகிறார்கள், நான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேன், எனக்கு இப்பெல்லாம் மரணம் வராது, எனக்கு தேவையான மருத்துவ வசதிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், மருத்துவம் செய்யத்தான் வேண்டும், நோய்வாய்ப்பட்டால் அதற்கான மருத்துவத்தை நான் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அது நம்மை நிலைநிறுத்தி விடுமா, நீண்ட காலம் வாழ செய்து விடுமா, அல்லாஹ் நிர்ணயித்த அந்த கெடுவை தாண்டி நம்மால் வாழ்ந்து விட முடியுமா என்றால் நிச்சயமாக இயலவே இயலாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஐனமா தக்கூனு இத்ரிக்குல் மௌத், நீங்க மரணத்தை கண்டு எங்க போறீங்க, எங்க போனாலும் வலவ் குன்து ஃபீ புர்ஜின், நீங்க ஒரு புர்ஜில, அதாவது ஒரு பாதுகாப்பான கோட்டையில இருந்தாலும் அந்த மரணம் உங்களை சேர்ந்தே தீரும். எவ்வளவு பாதுகாப்பான ஒரு அரணை அமைத்து நீங்கள் இருந்து கொண்டாலும் உங்களை மரணம் சேர்ந்துரும். உலகத்தில் மனுஷன் அதுக்குத்தானே பயப்படுறாங்க. ஒரு முக்கியமான அந்தஸ்தில இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கட்டும், ஒரு நாட்டினுடைய இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவர் மட்டும் இல்ல, எதிர்கட்சி தலைவருக்கெல்லாம் கூட இசட்டு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. முக்கியமான தலைவர்களை விட்டுருங்க, ஒரு நாட்டினுடைய முதல்வரை விட்டுருங்க, அதுக்கு கீழே எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாங்க பாருங்க ஒரு பேரளவுல, அவர்களுக்கு கூட இசட்டு பிரிவு பாதுகாப்பு. இசட்டு பிரிவுனா என்ன, இருக்கக்கூடிய பாதுகாப்பிலேயே உயர் ரகமான பாதுகாப்பு, காவல்துறையினால, ராணுவத்தினால, இது போன்ற அதுக்குன்னு அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு படையினால் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அப்படி வழங்கினாலும் எங்கேயாவது ஒருத்தன் போட்டு தள்ளிடுறானா இல்லையா, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். எவ்வளவுதான் நீ பாதுகாப்பாக நீ கோட்டையில இருந்தாலும் உன்னை என்ன செய்யும், மரணம் வந்தடையும். மரணம் குறித்து அல்லாஹ் மீண்டும் 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 நிறைய வசனங்களை சொல்லுகிறான். ஆனால் நாம் அல் குர்ஆனை எடுத்து வாசிப்பதே கிடையாது. அல் குர்ஆன் குறித்து அது என்ன போதனை, ஏதோ ஒரு மந்திர சொல்லுது, அது நமக்கானது அல்ல. ஏதோ வெள்ளிக்கிழமையில ஒரு அரை மணி நேரம் பயான் பண்ணுவாங்க, கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் என்பதற்காக அல்ல. மரணத்தை நாம் முழுமையாக நம்புகின்ற பொழுது, அதற்கு பின்னால் நடக்கவிருக்கின்ற நிகழ்வுகளின் மீது நம்முடைய நம்பிக்கை ஆழமாக ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய செயல்கள் சீராகும். நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணம் குறித்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இப்படி ஒரு இடத்துல சொல்கிறான், எப்படி, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், நீங்கள் எதை விட்டு விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்தடையும்.
சும்மத்து ரத்தூன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறியக்கூடிய அவனிடத்துல நீங்க வந்து கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் சொல்லுகிறான், நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது குறித்து அப்போது அவன் உங்களுக்கு அறிவிப்பான். ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்க எல்லாம் மௌத்தா போயிருவீங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படையானதையும் மறைவானதையும் அறியக்கூடியவனாக இருக்கிறானே, அவனிடத்திலே நீங்கள் எடுத்து செல்லப்படுவீர்கள், அழைத்து செல்லப்படுவீர்கள், கொண்டு செல்லப்படுவீர்கள். அவன் உங்களுக்கு அறிவிப்பான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எதற்காக இந்த வசனத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப நினைவூட்டுறான்? சிலருடைய சிந்தனையில் இப்படி இருக்கு, மரணம்லாம் இருக்கு, ஆனா மரணத்தோட முடிஞ்சிருச்சு. வாழ்றப்ப நேர்மையா வாழணும், நீதியா வாழணும், யாரையும் மோசடி செய்யாம வாழணும், மரணிச்சிட்டோமா முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்ம மேல இருக்கத்தானே செய்யறோம். இருக்கிறப்ப நேர்மையா இருந்துடுறோம், தொழுவ சொன்னா அதையும் தொழுதுடுறோம். ஆனா வந்து என்ன, மரணத்தோட நம்ம சாப்டர் க்ளோஸ், நம்ம வாழ்ற வரைக்கும் என்ன செய்யணும், நன்மையை செஞ்சுட்டு போயிடுவோம் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறாங்க தானே. வாழுகின்ற பொழுது நன்மையை செய்கின்ற நாம், அந்த நன்மை இந்த உலகத்திற்கும் பயன் தர வேண்டும், மறுமைக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப மறுமையை நாம் முதலிலே நம்ப வேண்டும். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புகின்ற பொழுதுதான் மரணம் குறித்த அந்த செய்தியில் நமக்கு பயன் தரும். இல்லாட்டி போனா மரணத்தோட நம்ம சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிறப்ப அது வரைக்கும் நம்பிட்டு அதுக்கு பின்னாடி உள்ளதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். அதற்கு பின்னால் வரக்கூடியதுதான் விபரீதங்கள் மிக மோசமானதாக இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இறக்கின்ற பொழுது கூட நல்லடியார்கள் தீயடி 2 பேர் தான் இருக்கிறாங்க, நடுநிலைவாசி எல்லாம் கிடையாது. சில பேர் அப்படி இருக்கிறாங்க, எப்படி நல்லவன்லயும் சேர மாட்டான், கெட்டவன்லயும் சேர மாட்டான், எல்லாரும் வேணும், அப்படி இருப்பாங்க தானே. அவங்க தங்களை என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், நாங்கள் நடுநிலைவாசிகள் என்று. அல்லாஹ்வுடைய பார்வையில 2 சாரார் தான், நன்மை செய்யக்கூடியவர்கள், தீமை செய்யக்கூடிய 2 தான். நடுவால் ஒரு கேட்டகரி எல்லாம் கிடையாது. அப்ப அல்லாஹ்வை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய, அதுதான் அல்லாஹ் பல இடத்துல சொல்லுவான். இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் இருக்குன்னு சொல்லுவான். இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி உலாயிகஹும் கைருல் பரியாமா. அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யக்கூடிய அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பினம் என்று சொல்லுவாங்க. இப்ப எடுத்து நீங்க இது போல அல் குர்ஆனை பாத்தீங்கன்னா, இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், அவர்களுக்காக, அதாவது அல்லாஹ்வை நம்பி அமிலு சாலிஹாத் நல்ல அறங்களை செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வை நம்புவது என்றால் என்ன? அல்லாஹ்வை நம்புறதுனாலே பேசிக்க மர்மதான், இந்த உலகம் மட்டும் கிடையாது. அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொன்னாலே இந்த உலகத்தை படைத்தவன் அவன்தான், இது போன்று இன்னொரு உலகத்தை படைப்பதற்கு வல்லமை மிக்கவனும் அவன்தான். ஆகையினால் அவனிடத்திலே நாம் செல்ல இருக்கிறோம் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை தான் இஸ்லாத்தினுடைய பேசிக்காக இருக்கிறது. அப்ப 2 சாரார்கள் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒன்று அல்லாஹ்வை ஏற்று அதன்படி செயல்படக்கூடிய நல்ல மக்கள், சாலிகான மக்கள். இன்னொன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து குஃப்ரிலும் ஷிர்கிலும் இன்னும் பிற பாவங்களிலும் விழக்கூடிய மக்கள். அப்படிப்பட்ட அந்த மக்கள் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். யாரு? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் குறித்து சொல்கிறான். அவர்கள் வந்து யாரா? தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டவர்கள் என்று சொல்றான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாரு சொல்றான்? அல்லாஹ் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டவர்கள். அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து வாலிமு அன்ஃபுஸிஹிம். யார் வந்து அந்த மலக்குமார்கள் வருவார்களா? யார்கிட்ட வருவாங்களாம்? தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டார்களே அவர்களிடத்திலே அவர்களுடைய உயிரை எடுப்பதற்காக அந்த மலக்குமார்கள் வருகின்ற பொழுது, நாங்கள் எந்த கெடும் செய்யவில்லை என்று சமாதானம் பேசுவார்களாம். நாங்க ஒண்ணுமே செய்யல, பெருசாலும் ஒன்னும் செஞ்சிடலையே என்று அல்லாஹ்விடத்திலே சமாதானம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய உயிர்களை மிக கடினமான முறையில எடுக்கும்படி மலக்குள் மௌத்துக்கு உத்தரவிடுவான் என்பதாக அல்லாஹ் தனது அருள்மறை அல் குர்ஆனில் சொல்லுகிறார். அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய விழாப்பகுதிகளிலும் அடித்து அவர்களுடைய உயிரை பிடுங்குமாறு, உயிரை நீங்களே வெளியாக்குங்கள் என்று. நம்மள்ட்ட உயிர் இருக்குல்ல, அது நாம நினைச்சா உள்ளர வைக்கிறதுக்கு, நாம நினைச்சா வெளியாக்குறதுக்கு சக்தி படைத்தவர்களா? அப்படி கிடையாது தானே.
நீங்களே வெளியாக்குங்கள், ஏறக்குறைய தற்கொலை செய்து நீங்க வெளியாக்குங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்வான். அந்த மரண நேரத்தில் அவர்களுடைய உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலை. அப்ப கொடூரமான முறையிலே அவர்களுடைய உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளியாக்குவான். அதுவே நல்லடியார்களாக இருக்கின்ற நிலையிலே வானவர்கள் சொல்வார்கள், உங்களின் மீது சலாம் உண்டாகும், நல்ல நிலையில உங்களுடைய உயிர் பிரியட்டும் என்பதாக அவர்களுடைய உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக இலேசான முறையிலே வெளியாக்குவான் என்பதாக தமது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்ப இன்னொரு செய்தியும் கவனிக்கணும். இப்ப நல்ல அடியார்களுக்கெல்லாம் சிரமமே இருக்காதா? அவர்களெல்லாம் நோய்வாய்ப்படவே மாட்டார்களா என்றால் நிச்சயமாக சக்கரத்தில் மௌத் எல்லாருக்கும் இருக்கிறது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மரண வேதனை என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. இப்ப கேட்கிறாங்க, உங்களுக்குமா? யாரும் சொல்லலாம். ஆமா, எனக்கும் தான் இருக்கு. அது அனுபவிக்கவும் செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாம என்ன ஒரு முடிவுக்கு வந்துருவோம், யாராவது ஒருத்தங்க சிரமப்பட்டு இறந்தா நாமளே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோம். என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா அவன், என்ன ஆட்டம் போட்டான், என்ன எவ்வளவு பேச்சு, என்ன நடை, என்ன உடை, எவ்வளவு ஆடம்பரம் சொல்றோம்ல, இதெல்லாம் காரணம் கிடையாது. மிக மோசமான நபரையினுடைய உயிர் பிரிவதை கூட நம் பார்வைக்கு இலேசானதாக தெரியும். மிக நன்மையான காரியங்கள் செய்வருடைய உயிரை கூட கடினமான போவதாக நமக்கு அல்லாஹ் காட்சியை காட்டுவான். அதை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. ஏன் வரக்கூடாது? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரிகின்ற பொழுது எப்படி இருந்தது? மிக இலேசாக போய்விட்டதா? இவ்வளவு சிரமப்பட்டார். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது சஹாபாக்கள் பார்க்க வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோயின் காரணமாக நீங்கள் சிரமப்படுகிறீர்களா என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கேட்கின்ற பொழுது சொல்கிறார்கள், உங்களிலே 2 நபர் படக்கூடிய கஷ்டத்தை நான் படுகிறேன். அல்லாஹ் அவர்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டான். சொர்க்கத்தை நிச்சயிக்கப்பட்டவர்கள், அகில உலகத்திற்கும் அருள்கொடியாக அனுப்பப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட இறுதி தூதர் அவர்கள் தான் சொர்க்கத்திலே முதலாக நுழையக்கூடியவர்கள், அவர்கள் தான் மறுமையிலே நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய, இப்படி பல்வேறு அந்தஸ்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஆனாலும் அவர்களுடைய அந்த இறுதி கட்டத்திலே எப்படி அவர்கள் இருந்தார்கள்? உங்களிலே 2 நபர்கள் படக்கூடிய சிரமத்தை நான் ஒரு நபர் படுகிறேன். 105 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 210 டிகிரி ஜுரம் இருக்கு, அப்படி விளங்கிக்கங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொல்லல, விளங்குறதுக்காக. ஒரு 103 102 எல்லாம் தாண்ட நம்மளுக்கு எப்படி போயிடுது, உடம்பு அப்படியே சுருண்டு விழுந்துருவோம், நடக்க முடியாது, காலு தளண்டுரும், எவ்வளவு சிரமப்படுவோம். அப்படி இருக்கின்ற பொழுது அது போன்று 2 மடங்கு என்று சொன்னால் 200 டிகிரிக்கு மேல ஒரு ஆள் போனா உயிரோடு இருப்பான சொல்லுங்க. நம்மளாம் என்ன ஆயிடுவோம், எரிஞ்சு பஸ்மம் ஆயிடும், அப்படி போயிடுவோம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் 2 நபர்கள் படக்கூடிய சிரமத்தை நான் ஒரு நபர் படுகிறேன். அந்த அளவுக்கு கஷ்டமானதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் இருந்தது. அந்த மரண நேரத்தினுடைய வேதனை இருந்ததை ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம். நமக்கு படிப்பினை என்ன? ஒருவர் கஷ்டத்தோட இறந்து போனாருன்னா உடனே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. அவர் செஞ்ச கஷ்டத்துக்கு தான் இவ்வளவு அனுபவிக்கிறாரு. ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போவாரு, ரொம்ப சிரமப்பட்டு மூத்தா போவாரு, அவர் பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கும், அந்த அளவுக்கு இறந்து போவாரு. நாம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடாது என்றால் அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் ஒரு மூமின் செய்ய வேண்டியது. அது செய்யலையா சும்மா வச்சும் போயிடலாம், பாவத்திலிருந்து நம்ம மீண்டு விடலாம். அவருக்கு வேணும், அப்படித்தான் போகணும். எவ்வளவு பேருடைய குடியை கெடுத்து இருக்கிறான், எவ்வளவு பேரை நாசமாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் யாருக்கு எந்த வேதனையை தர வேண்டும் என்று. ஆகையினால் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய மரண வேதனையை வைத்து இவர் நல்லவர் கெட்டவர் என்கிற, அதனால்தான் இவருக்கு இந்த வேதனை ஏற்பட்டது என்று சொல்வது இஸ்லாமிய அடிப்படையில குற்றமாகும். அதை விளக்க வேண்டும். இப்ப மரணம் அடைந்து விட்டார். மரணம் அடைந்த பிறகு மரணத்தை பற்றி, மரண வேதனை குறித்து நிறைய செய்திகளை இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக அல்லது சந்தேகத்துக்குரிய செய்திகளாக எல்லாம் சொல்வார்கள். ஒருவர் இறந்து விடுகிறார், அவரை குளிப்பாட்டுவதற்காக எடுக்கின்ற பொழுது அந்த ஜனாசா பேசுவதாக ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ். எப்படி? இப்பதான் ரொம்ப சிரமப்பட்டு என்னுடைய உயிரை அப்படி பித்து எடுத்திருக்கிறாங்க மலக்குமார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன உருவி எடுத்திருக்கிறாங்க, உடம்பு ஃபுல்லா ரணமா இருக்கு, ஆகையினால இந்த மெல்ல தூக்குங்க, என்னை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள், என்னுடைய ஜனாசாவை, என்னுடைய இந்த உடலை மெதுவா தூக்குங்க, அப்படியே உடம்பு ஃபுல்லா புண்ணா இருக்கு. ஒரு காயம் ஏற்பட்டால் எப்படி புண்ணு இருக்கும்,
அது போன்று இருக்கிறது. ஆகினால் என்னை மிக மென்மையாக கையாளுங்கள் என்று அந்த ஜனாசா சொல்வது போன்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஆதாரபூர்வமானதா இல்லையா என்கிற செய்தியாக நம்ம அறியப்படாததுனால அது குறித்து நம்ம விளக்கம் தேவையில்லை. ஏன்னா இதுதான் நிறைய செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம என்ன விளங்கணும், என்ன ஆதாரபூர்வமாக இருக்கிறது, எந்த செய்தி உண்மையானதாக இருக்கிறது, அதை மாத்திரம் நாம் அறிந்து கொண்டால் போதுமானது. அப்போ ஒரு மனிதர் இறந்து விடுகிறார் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவருக்கு சீன் கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது, இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப யாருதான் அதுக்கு பிறகு உயிரோடு இருக்கக்கூடிய மூமின்கள் தான் செய்ய வேண்டும். அது குறித்து நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதை கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நாம மற்றவர் இறந்த சகோதரர்களுக்கு, பெண்களாக இருந்தால் சகோதரிகளுக்கு அவர்கள் செய்ய வேண்டும், சகோதரர்களாக இருந்தால் நாம செய்ய வேண்டும். நாம் செய்கிறோம், நாளைக்கு நமக்கு இன்ன பிற சகோதரிகள் செய்வார்கள். அது குறித்து நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இறந்து விடுகிறோம், இறந்து விட்டோன்னு கண்ணு நிலை குத்தி நிற்கும். சில பேருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும், வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படியே பார்த்த முகத்துக்கு அப்படியே மௌத்தா போவாங்க. அவர்களுடைய கண்களை கசக்கி மூடுவதற்கு நபிகளார் அவர்கள் கற்று தந்திருக்கிறார். சில பேருக்கு மூடவே முடியாது, விட்டுற வேண்டியது, ரொம்ப போட்டு சித்திரவதைப்படுத்தக்கூடாது, சிரமப்படுத்தக்கூடாது. இப்ப இதுவெல்லாம் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த ரூஹை எடுத்து செல்லக்கூடிய காட்சியை பார்த்த வண்ணமே அப்படியே நிலை குத்தி நிற்கிறது அந்த கண்கள். அதை நீங்க என்ன செய்யுங்க, கசக்கி மூடி விடுங்க. இது நாம் செய்ய வேண்டும். அதே போன்று ஜனாசாவை குளிப்பாட்டை எடுத்து செல்லுகின்ற பொழுது அதிலே பாத்தீங்கன்னா ஒரு கும்பலா நின்றுக்கிறது. ஒரு 10 பேர் 20 பேர் ஆளாளுக்கு ஒரு சட்டம் சொல்றது. அந்த ஜனாசாவை போட்டு சித்திரவதைப்படுத்துறது. இப்படி போட்டு அப்படி போட்டு 2 பேர் 3 பேர் கொஞ்சம் நல்ல தடிமனாக இருந்தார்களே ஆனால் அதற்கு ஏற்றார் போல 1-2 நபர் அதிகமாக இருந்து கொள்ளலாம். அப்ப நபி வழிப்படி அந்த ஜனாசா குளிப்பாட்டப்படுகிறதா, வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அது பின்பற்றப்படுகிறதா, அதை கவனிக்க வேண்டும். மிக குறிப்பாக ஜனாசாவிலே ஏதாவது குறை இருந்தால், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காயம் இருக்கும், ஏதாவது உள்ளு உறுப்புல நம்மளுக்கு பார்வைக்கு நல்லா பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ள எங்கிட்ட ஏதாச்சும் ஒரு கோளாறு இருக்கும், எங்கிட்ட ஏதாவது ஒரு காயம் இருக்கும், ஏதாவது உள் உறுப்புல ஒரு குறைபாடு இருக்கும். அப்படி எதையாவது அவர்கள் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் பார்த்தால் அதை மறைக்க வேண்டும். பிறரிடத்தில் இருந்து அதை மறைக்கின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய பாவத்தை மறைக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஜனாசானா நம்மலாம் சில பேர் என்ன செய்யறது இல்ல, கிட்டக்க வர்றதே கிடையாது. ஜனாசான்னு சொன்னா அதை தூக்குவதற்கு, அதை குளிப்பாட்டுவதற்கு, அதற்காக இன்ன கஃன் இடுவதற்கு, அதற்காக உதவி செய்வதற்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. அப்படி டீசென்டா இருக்கணும், நம்ம கையில எதுவுமே பற்றக்கூடாது, அந்த அசுத்தம் எதுவும் பட்டுவிடக் கூடாது என்று ஒதுங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது, தாமாக முன் வர வேண்டும், நான் செய்கிறேன் என்று. இந்த ஜனாசாக்கு 2 பேர் 3 பேர் செய்யறாங்களா, அடுத்த ஜனாசால் நம்ம கலந்து யாருக்காச்சும் ஒரு செய்யணும் என்கிற அந்த ஆர்வமும் நமக்கு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த ஒரு சுன்னத்தை நாம் அறிந்து கொள்வதற்கும் அதன் மூலமாக நன்மை அடைந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக போய்விடும். இப்ப இது போன்ற நிறைய செய்திகள் நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்ட அவர் என்ன அதற்கு பிறகு அவர் அனுபவிப்பார் என்கிற செய்தியை நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அதிலிருந்து ஒன்றே நாம் இன்ஷா அல்லாஹ் 2வது உரையிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் இறந்து விட்டால் அவரை வீட்டிலிருந்து எடுத்து செல்ல அந்த நிலையிலே நம்ம மக்கள்கிட்ட என்ன இருக்கு, இறந்த உடனே அடக்கம் பண்ணிடணும் என்பது போன்ற நாள் வச்சு நம்ம லேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. அதற்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காட்டுவாங்க. இறந்தால் தேவையில்லாமல் வைத்திருக்க கூடாது, வேற ஏதோ தேவை இருக்கிறது, அதனால ஏதோ ஒரு விசாரணை இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதற்காக வைத்துக் கொள்ளலாம். இங்கிருந்தோ ஒருவர் உறவினர், அவருடைய மகனா இருக்கும், பல நாட்கள் இங்கே நோய்வாய்ப்பட்டு இருப்பார், வராதவர் இறந்து போனோன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் அப்படியே அந்த கோழி மாதிரி இருக்கும் அந்த உடம்பு, அதை எடுத்து சித்திரவதைப்படுத்தி ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கிற கோழியை அதை வெளியில எடுத்தா எப்படிங்க இருக்கு, கட்டியா இருக்கும். அது நார்மலான இயல்பான நிலைக்கு வருவதற்கு பல மணி நேரம் ஆகும். சுடு தண்ணியை ஊத்தி அது என்னென்னமோ செஞ்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டுறோம். ஆனா ஜனாசா அப்படியா, எவ்வளவு மென்மையாக அதை கையாள வேண்டும். இன்றைக்கு நாம் அதை மென்மையாக கையாளுகின்ற பொழுது நாளைக்கு நாமும் அது போன்று கையாளப்பட வேண்டும் என்றுதானே எண்ணுகிறோம்.
அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப ஜனாசாவை விரைவாக எடுத்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்திலே இருக்கிறது. அதற்கான செய்தி என்ன? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜனாசாவை நீங்க தோல்ல தூக்கிட்டீங்கன்னா விரைந்து செல்லுங்க. வீட்டுல இருந்து உடனே அடிச்சு பிடிச்சு உடனே கொண்டு போய் அடக்கம் பண்ணிருங்க, அப்படி சொல்லல. தூக்கி விட்டார்களே ஆனால் விரைந்து செல்லுங்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் தூக்கி செல்லக்கூடிய அந்த பிரேதம், அந்த ஜனாசா, அந்த மனிதர் நல்லவராக இருப்பாரே ஆனால் நன்மையின் பக்கம் அவரை விரைந்து அழைத்து செல்கிறீர்கள். இதுவே ஒரு தீ அடியாரா நம்மளால ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நல்லவரா தீவரா நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண கூடாது. ஒருவேளை அவரு தீயவராக இருந்தாரே ஆனால் ஒரு தீமையை இறக்கி வைக்கிறீங்க, அதே சுமந்துகிட்டு நிக்கிறீங்க என்பது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு பாதை, ஒரு வழியை சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப அந்த முறையில ஜனாசாவை தூக்கிட்டோம்னா சில பேர் என்ன செய்வாங்க, மெதுவா கொண்டு போங்கம்பாங்க. தூக்கின பிறகு பாத்திருக்கீங்களா, மெதுவா போங்க. எதுக்கு மெதுவா போகணும்? விரைவாகத்தான் செல்லணும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து அவரை அடக்கம் செய்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹி அலா சுன்னத்தி ரசூலில்லாஹ் என்று சொல்லி வைக்கக்கூடிய வழக்கம் நம்ம ஊர்ல கிடையாது. அப்படி ஒரு வார்த்தையை சொல்றது இல்லை யாரும். அப்ப வைக்கின்ற நிலையில அந்த கபரிலே வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அது போன்ற வாசகத்தை சொல்வது சுன்னத்தான நடைமுறையாகும். அதற்கு பிறகு அடக்கம் செய்துவிட்டு அங்கிருந்து அவர்களுடைய காலடி ஓசையை கேட்கக்கூடிய அளவிலே 2 மலக்குமார்கள் வருவார்கள், வந்து அவரை எழுந்து உட்கார செய்வார்கள். அப்போது அவரிடத்திலே விசாரணை நடக்கும் என்கிற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன விசாரணை நடைபெறும்? உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய ரப்பு யார், உன்னை படைத்தவன் யாருங்கிறப்ப அல்லாஹ்னு சொல்லிடுவாரு. உனக்காக அனுப்பப்பட்ட வேதம் என்ன? அல் குர்ஆன். உனக்காக அனுப்பப்பட்ட தூதர் யாரு? இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையெல்லாம் நீ எப்படி அறிந்து கொண்டாய் என்கின்ற பொழுது அந்த அல் குர்ஆனில் இருந்து அறிந்து கொண்டேன் என்று அந்த நபர் நல்ல அடியார் சொல்வார் என்பதாக செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே அல்லாஹ் உத்தரவிடுவானாம் அந்த வானவர்களுக்கு, அவருடைய கபரை, அவருடைய அந்த கல்லறையை விசாலமாக ஆக்குங்கள், ஒளிமை மிக்கதாக ஆக்குங்கள் என்பதாக இன்னும் பல சிறப்புகளை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான். அப்ப இதுவெல்லாம் நாம நம்பக்கூடிய விஷயமாக இருக்கு, நம்பி ஆக வேண்டும் என்கிற விஷயமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையிலே நாம் அதிகமான பலவீனம் உடையவர்களாக இருக்கிறோம். அப்ப மரணம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். மரணத்திற்கு பிறகு மறு உலகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பர்சக் என்று சொல்லக்கூடிய ஒரு திரை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அதுதான் கபருடைய வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கையை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதிலே கேள்வி கணக்குகளுக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி ஏராளமான கடமைகளை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். அதில் மிக குறிப்பாக மறுமையிலே விசாரிக்கக்கூடிய முதல் கேள்வியாக எது இருக்கிறது? தொழுகை தான் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் அதை பேணக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், வெள்ளிக்கிழமைகளிலே நிரம்பி வழியக்கூடிய பள்ளிவாசல் அடுத்த வக்து தொழுகைக்கு அசருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சப்பு கூட இருக்காது. இந்த பள்ளிவாசல் மாத்திரமல்ல, இந்த ஊரிலே இருக்கக்கூடிய, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய நிலைமை இதுதான். ஆக நம்முடைய அமல்களை சீராக்கி கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும், நம்முடைய செயல்களை சாலிகான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன்படி அமைத்தால் நம்முடைய மரணமும் இலேசானதாக அமையும். நபிகள் பெருமகனார் சொன்ன ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எவருடைய நாவிலே இறுதி வார்த்தையாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தை அமைந்து விடுகிறதோ, அந்த கலிமா ஷஹாதத் அமைந்து விடுகிறதோ, அவர் என்றாவது ஒரு நாள் சொர்க்கம் சென்று விடுவார். அப்ப இறுதி வார்த்தையாக எது இருக்குன்னு ஒரு மனிதர் இறக்கின்ற பொழுது நம்முடைய நாவில என்ன அதிகமா வந்துகிட்டு இருக்கு? காசு பணத்தை பத்தி வருது, சினிமா பாடல்களை பற்றி வருகிறது, இன்னும் பிற மக்களை புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, கோல் பேசுவது, இப்படி பொய் பேசுவது, வீண் பேச்சு பேசுவது, இப்படி பேசுவதிலேயே நம்முடைய நாவு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு என்ன வராது? அந்த இறுதி வார்த்தை எப்படி வராது? ஷஹாதத்தினுடைய அந்த வார்த்தையாக அமையாது. இன்னும் சொன்னார்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மரண தருவாயிலே அந்த சக்கரத்துல் மௌத் அந்த நிலையிலே இருக்கக்கூடிய உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு கலிமாவை நினைவுறுத்துகள் என்றார்களே. ஆனால் தலைகீழ் மாற்றமாக எங்கே இப்ப எப்படி நடக்குது? ஒருத்தங்க இறந்து போறதுக்கு முன்னாடி பக்கத்துல போய் உட்கார்ந்து நீங்க கலிமா சொல்லுங்கன்னு சொல்றது இல்ல. இறந்து போன பிறகு சத்தம் வரும், கலிமா ஷஹாதத். இறந்து போன பிறகு என்ன கலிமா ஷஹாதத்து? இதுதானே நம்ம பகுதியில் நிலவிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஏறக்குறைய இதுதானே. இறந்து போன பிறகு என்ன கலிமா ஷஹாதத்? யாருக்கு? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா?
அவங்க சொல்லிடுவாங்க. அந்த பிரேதம் அந்த ஜனாசா சொல்லுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களிலே மரண தருவாயிலே இருக்கக்கூடியவருக்கு நீங்க கலிமாவை நினைவுறுத்துங்கள் என்று சொல்கிறார்களே, அதை நாம் செய்கிறோமா? நாம் செய்திருக்கிறோமா? இனியாவது செய்ய வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நாம் ஆரம்பமாக ஓதினோமே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை, மூமின்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாக அல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள். முஸ்லிமா வாழ்றது முக்கியம் இல்லை, முஸ்லிமா மரணிக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.